தான் நிற்பாங்க இந்த ஏரியா கேட்குறீங்க. உங்களுக்கு வந்து அதுக்கான மரியாதை மதிப்பு நான் கண்டிப்பாக கொடுப்பேன். அதுக்கான கொஞ்சம் நாள் தான் தள்ளி போதுறேன். நான் எந்த இடத்துல எப்படி கொடுக்கணும்னு சொல்கிறத நான் கொடுக்குறேன். எனக்கு தெரியும் பொறுத்திருக்கிறேன். பூமி ஆழ்வான மாதிரி கொடுக்கும்போது வரும். இல்லாத 6 மாதம் மற்ற மாவட்டத்தில் வந்து போனோம். எங்களுக்கு வர்ற அவஸ்தை பிரிஞ்சு போய் ஆமாச்சுன்னா இங்கே அப்படி அதனால் நான் கண்டிப்பாக நான் செஞ்சுருக்கீங்க. கவலைப்படாதீங்க. நான் உங்களோட இருப்பேன். நீங்கள் என்னோட இருங்க. ஒன்று இருந்தால் ரூம் எடுத்து கூட தங்க போகிறேன். உங்களோட தங்கலை உங்களுக்கான விஷயம் புரிஞ்சு தான் நான் தங்க போகிறேன். உங்களோட தான் இருக்க போகிறேன். உங்களோட வளர்ச்சி பண்ணாமல் நான் 5 வருஷத்துக்கு நீ போக மாட்டேன். இப்போ எல்லோரும் வளர்ச்சி இங்கே இருக்கிற பாதி பேர் கவுன்சிலராகவும் தலைவராகவும் வார்டு நம்பரோ கடைசி இப்போ வார்டு நம்பரை ஆக்காமல் அதே மாதிரி வேலை வாய்ப்போ கான்ட்ராக்டோ எடுத்து ரொம்ப நிறைய அந்த காலேஜ் எடுத்துட்டு விடாமல் நான் இந்த ஊர்லேருந்து நான் போக மாட்டேங்குது. எனக்கு சத்தியமாக நான் சொல்கிறேன். உலகத்துக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணணும்னு நினைச்சேன். உலகத்துக்கு பண்ணணும்னா நான் என்னை சுற்றி இருக்க முதல்ல பண்ணுவேன். அதுக்கப்புறம் உலகத்துக்கு பண்ணுவேன். என்னை சுற்றி இருக்கிற முதல்ல நான் பண்ணணும். அதுதான் என்னோடய ஆசை. உங்களை ஓரளவுக்கு உருவாக்கிட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நீங்களும் நிறைய பேர் உருவாக்குவீங்க. இதுதான் என்னோடய ஆசை பண்ணிருக்கேன். அதனால் பொன்னேரி வேறு கும்பிட்டு வேறு கிடையாது. 10 தொகுதி சுற்றினேன். இந்த 2 தொகுதி சூஸ் பண்ணியிருக்கேன். இதுக்கு 15 வருஷம் நான் சுற்றின உழைப்பு 2 தொகுதியில் எஃபர்ட் போடுவேன். நான் மட்டும் மதக்கூடாது. இங்கே இருக்கிற கலந்து தான் நான் பொன்னேரி எஃபர்ட் போடுவேன். நாங்கள் ஈஸியாக ஜெயிச்சிடலாம். அதுக்கு நான் எஃபர்ட் போட்டாச்சு. இங்கே உங்களால் தான் டஃப்பாக இருக்குது. வந்திருக்க திமுகவில் பயங்கர டஃப் ஸ்டேஜ் வந்துடுச்சு. நீங்கள் எல்லாம் சப்போர்ட் பண்ணால் தான் உழைச்சா தான் இன்னும் 1 மாதம் எலெக்ஷனில் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வேலை செஞ்சால் தான் நம்மளால் முடியும். 1 வருஷத்துக்கு நினைக்காதீங்க. இறங்கி வேலை செய்கிறாங்க. தலைவராக கவுன்சிலராக மாவட்ட கவுன்சிலராக அப்படி வேலை செஞ்சுட்டு வந்து ஜெயிச்சுட்டு வந்துட்டோம். எல்லாத்தையும் பார்த்து வந்துட்டோம். சும்மா நீங்கள் பேசுகிறீங்க. அடிக்கடி சொல்கிறேன். நீங்களும் அதே மாதிரி கவுன்சிலர் ஆகணும். வெள்ளை சட்டை போட்டோம். கவுன்சிலர் ஆகாமல் இந்த வெள்ளை சட்டை கைட்டு பண்ணால் நீங்கள் சேர்மன் ஆகணும், வைஸ் சேர்மன் ஆகணும். ஈஸியாக ஆகிடலாம். அதை பற்றிட்டு ஒரு இது இருக்குது. நம்மளுக்கு வேறு எந்த இதுவும் தேவையில்லை. அதன் மூலமாக மக்கள் செல்வாக்கு நிறைய இருக்குது. நீங்கள் எல்லோரும் பொறுப்பில் வரணும். நான் மட்டும் பொறுப்பில் நினச்சாங்க. நீங்கள் எல்லோரும் பொறுப்பில் வரணுன்றது நேரத்தில் சந்தோஷமாக பேசி விடுதலை. நன்றி, வணக்கம். பொன்னேரி நகரம் யுவராஜ் 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 பொன்னேரி தெரியுது. முன்னாடி எல்லாம் போயிட்டு விஜய்